சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் விஜயாவுக்கு அங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. வசதி வாய்ப்பாக பார்த்து ஸ்ருதியோட போகிறேன்னு சொன்ன விஜயா அங்கே நடத்துகிற விதம், அதுக்கடுத்ததாக அவங்க பேசுகிற லாங்குவேஜ், இது எதுவுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா ரவி எடுத்துட்டு, அம்மா இது ஒன்று நம்மளுடைய வீடு கிடையாதம்மா, நம்ம இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இது பிடிக்கல, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு. ஆனால் இது நம்ம ஸ்ருதியோட வீடுமா, நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க என்ன கொடுப்பாங்களோ அதை தான் நம்ம சாப்பிட்டாகணும், வேறு வழியே இல்லைம்மா. உங்களுக்கு வேணா சொல்லுங்கம்மா, நான் எதாவது செஞ்சு கொடுக்குறேன், இல்லை ரெஸ்டாரண்ட்டில் கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை, இங்கே இருந்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதா சொல்கிறீங்க, அப்படின்னா உங்கள் அம்மாவை நாங்கள் சரியாக பார்த்துக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லாட்டி நான் ஒன்றும் அப்படியெல்லாம் சொல்லலை, வேறு எப்படி மாப்பிள்ளை சொல்கிறீங்க, எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சுதா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, ரவி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் பேசாமல் உங்கள் அப்பாவோடவே போய் அந்த வீட்டில் இருந்துக்கிறேனே, எனக்கு இங்கே செட் ஆகலைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை நான் நிறைய தடவை திட்டியிருக்கேன், ஆனால் மீனாவோட அருமை எனக்கு மீனா இல்லாத போது தான் தெரியுது. நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேனே அப்படின்ட்டு, அங்கே ஏதாவது ஒரு மூலையை கொடுத்தா கூட சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, சரிங்க ஆண்டி உங்களோட வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் மீனா உங்களை மூலையிலலாம் வச்சுருக்க மாட்டாங்க, அவங்க வேணால் வெளியே படுத்துப்பாங்களே தவிர உங்களையும் மாமாவையும் ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.